இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற இந்த யூபிஐ, ஜிபே எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நாம தினமும் பண்ற இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கு பின்னாடி ஒரு ஆச்சரியமான, ரொம்பவே நீண்ட வரலாறு இருக்கு. அத பத்தி தான் நாம பார்க்க போறோம். ஆமாங்க, நாம 100, 200 வருஷம் பத்தி பேசல. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கும் மேலான ஒரு நீண்ட பயணத்தை பத்தி பேச போறோம். ரொம்ப பழங்காலத்துல இருந்த நடைமுறைகள்ல இருந்து இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற நவீன டிஜிட்டல் ஃபைனான்ஸ் வரைக்கும். அந்த காலத்துல கோயில்ல இருந்த கருவூலங்கள் இன்னைக்கு நம்ம தினமும் பண்ற கோடிக்கணக்கான டிஜிட்டல் பேமெண்ட்ஸா எப்படி மாறுச்சு? இந்த பயணத்தை தான் நம்ம விளக்கமா பார்க்க போறோம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை மிஸ் பண்ணாம இருக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். நம்ம கதை எங்க தொடங்குதுன்னா, ரொம்ப ரொம்ப பழங்கால இந்தியாவுல. பேங்கிங்ன்றது இன்னைக்கு நேத்து வந்த விஷயம் இல்ல. நம்ம அர்த்த சாஸ்திரம்னு ஒரு பழமையான நூல் இருக்கு இல்லையா, அதுலயே இதுக்கான குறிப்புகள்லாம் இருக்கு. ஆனா இது வெறும் பணத்தை சேமிக்கிற இடம் மட்டும் இல்ல. ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நம்ம தென்னிந்தியாவிலயும் குஜராத்லயும் இருந்த பல கோயில்கள் ஒரு பேங்க் மாதிரியே செயல்பட்டிருக்கு. ஏன் தெரியுமா? அங்க இருந்த தெய்வீக நம்பிக்கையும் பாதுகாப்பும் தான் காரணம். தங்கத்தை சேமிக்கிறது, கடன் குடுக்கறது, எல்லாத்துக்கும் கணக்கு வழக்க பாக்குறதுன்னு நவீன வங்கிகள் வர்றதுக்கு பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் நடந்திருக்கு. சோ இங்கதான் ஒரு பெரிய மாற்றம் வருது. பழங்கால சிஸ்டம் எப்படி இருந்துச்சு? நம்பிக்கை, தங்கம், அப்புறம் அந்தந்த ஊருக்குள்ள மட்டும். ஆனா பிரிட்டிஷ்காரங்க வந்த பிறகு பேப்பர் பணத்தை வச்சு ஒரு முறையான பெரிய அமைப்பை கொண்டு வராங்க. இத 1770ல பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான்ல ஆரம்பிச்சு அப்புறம் 3 முக்கியமான பிரசிடென்சி வங்கிகள் வரைக்கும் போச்சு. சரி, அடுத்து நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பாப்போம். இது வெறும் வங்கிகளோட கதை இல்ல. இந்தியா எப்படி தன்னோட நிதி அமைப்பை தானே கட்டுப்படுத்தி ஒரு பெரிய தேசத்தை உருவாக்குச்சுன்ற கதை. இந்த ஸ்லைட்ல அந்த பயணத்தை அழகா பார்க்கலாம். பாருங்க, முதல்ல 1921ல அந்த 3 பிரசிடென்சி வங்கிகளும் ஒன்னா சேர்ந்து இம்பீரியல் பேங்க் ஆகுது. அப்புறம் 1935ல நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது ஆர்பிஐ உருவாகுது. கடைசியா 1955ல அந்த இம்பீரியல் பேங்க தேசியமயமாக்கி இன்னைக்கு நாம பாக்குற பிரம்மாண்டமான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா மாத்துறாங்க. அப்போ இந்த ஆர்பிஐயோட வேலைதான் என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம நிதி அமைப்புக்கு இவங்க தான் வாட்ச்மேன் மாதிரி. பணத்தை ஒழுங்குபடுத்துறது, மத்த வங்கிகளை கண்காணிக்கிறது, நம்ம பொருளாதாரம் ஸ்டேபிளா இருக்கிறத பாத்துக்கிறதுன்னு எல்லாத்துக்கும் இவங்க தான் அடிப்படை. அப்புறம் பாருங்க, 1969ல ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. 14 பெரிய தனியார் வங்கிகளை அரசாங்கம் தன் கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வருது. எதுக்குன்னா, பேங்கிங் சேவைகள் எல்லாருக்கும், முக்கியமா சாதாரண மக்களுக்கும் போய் சேரணும், நாட்டின் வளர்ச்சிக்கு உதவணும்னு தான். இதோட விளைவு ஒரு புரட்சினே சொல்லலாம். அது வரைக்கும் பெரிய பெரிய நகரங்கள்ல மட்டும் இருந்த பேங்க் சின்ன சின்ன கிராமங்களுக்கெல்லாம் வந்துச்சு. லட்சக்கணக்கான மக்கள் முதல் முறையா ஒரு பேங்க் அக்கவுண்ட்டை திறந்தாங்க, லோன் வாங்குறாங்க. உண்மையை சொல்லணும்னா, வங்கிகள் தேசத்தை கட்டுறதுக்கு ஒரு முக்கியமான கருவியா மாறினது அப்போதான். இந்த கதையை கேட்கும்போது உங்களுக்கும் ஏதாவது ஞாபகம் வருதா? உங்க அப்பா, அம்மா இல்ல தாத்தா, பாட்டி முதல் முறையா பேங்க் அக்கவுண்ட் ஆரம்பிச்ச கதை ஏதாவது இருக்கா? மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறோம். 1991 போட்டி, டெக்னாலஜின்னு ஒரு புதிய சகாப்தம் தொடங்கின நேரம். 1991ஆம் வருஷம் ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அப்போ கொண்டு வந்த பொருளாதார சீர்திருத்தங்கள் இந்திய பேங்கிங் துறையோட தலையெழுத்தையே மாத்திடுச்சுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம்தான் உண்மையான போட்டியே ஆரம்பிச்சது. பிரைவேட் பேங்க்ஸ், வெளிநாட்டு பேங்க்ஸ்னு எல்லாரும் உள்ள வந்தாங்க. HDFC, ICICI, ஆக்சிஸ் பேங்க் மாதிரி புது புது பிளேயர்ஸ் வந்தாங்க. இந்த போட்டி அதிகமானதால கஸ்டமர் சர்வீஸ் நல்லாச்சு. ஏடிஎம், கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங்னு எல்லாமே வேகமா வளர ஆரம்பிச்சது. இந்த போட்டியோட உச்சகட்டம் தான் நம்ம யூபிஐ. இன்னைக்கு இந்தியால மாசம் நடக்கிற யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் பில்லியன் கணக்குல இருக்கு. யோசிச்சு பாருங்க, எவ்ளோ பெரிய நம்பர் இது. நீங்களே சொல்லுங்க, ஒரு டீ கடையில பே பண்றதுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு பணம் அனுப்புறது வரைக்கும் யூபிஐ உங்க வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே, இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் வரலாறு. இங்கிருந்து இந்தியன் பேங்கிங் எங்க போக போகுது? வாங்க அடுத்த அத்தியாயத்தை பார்க்கலாம். எதிர்காலம் இங்கதான் இருக்கு, நம்ம கண்ணு முன்னாடியே. ஒவ்வொருத்தருக்கும் ஏத்த மாதிரி சர்வீஸ் கொடுக்கற AI டெக்னாலஜி, நம்ம பணத்தை இன்னும் பாதுகாப்பா வச்சுக்க பிளாக் செயின், உலகத்துல எங்க இருந்து வேணும்னாலும் ஈஸியா பணம் அனுப்புற வசதின்னு நம்ம பேங்கிங் சிஸ்டம் மொத்தமா டிஜிட்டலாகி குளோபல் லெவலுக்கு போயிட்டு இருக்கு. இந்த ஒரு வரி நம்மளோட முழு பயணத்தையும் அழகா சொல்லுது.
கோயில் கருவூலங்கள்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு உலகத்துக்கே நிதி தொழில்நுட்பத்துல வழிகாட்டுற அளவுக்கு இந்தியா வளர்ந்திருக்கு. இதுல சொல்ற மாதிரி இந்தியா உலகத்தோட போட்டி போடல, உலகத்துக்கே வழிகாட்டிட்டு இருக்கு. என்ன ஒரு பிரமிப்பான பயணம் இல்லையா? இந்த விளக்கத்தை முழுசா பார்த்த உங்க எல்லாருக்கும் நன்றி. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.